வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து கடையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. நம்ம பிருந்தா கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. இனிமேட்டுக்கு அந்த கடைக்கு நான் போவேன். என்னை யாருமே வந்து வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் யாருக்குமே உரிமைலாம் கிடையாதுங்க. ஏன் என்ன ஆச்சு? எதுக்காக பிருந்தா இப்படியெல்லாம் பேசுகிற? இப்போ உங்கள் தயவுனால தான் அந்த கடையோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. இல்லாட்டி மாறனுக்கு இருக்கிற காசு பணத்துக்கெல்லாம் அவரால் 10க்கு 10 ரூமில் தான் கடை வச்சு ரன் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிற அமௌண்ட்டை வச்சு ஏகப்பட்ட ரூபாலாம் டேர்ன் ஓவர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன, மாதம் மாதம் கடன் அடைச்சிட்டா அந்த கடையில் உரிமையாக நானும் ஒரு பங்குதாரராக இருக்கிறப்ப வீராவை மாறனை சும்மா விட மாட்டேன். என்ன கேள்வி கேட்கவும் ஆள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என்னோட குறி பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இப்பயே தன்னெச்சையலாக அவங்க தான் தான் எல்லாமேங்கிற கர்வம் வந்துருச்சு. நம்ம பிருந்தாவுக்கு மாறனும் வீராவும் எவ்வளோலாம் உதவி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் கொஞ்சம் கூட மனசுலேயே நினைக்காத அளவுக்கு அவங்க டோட்டலாக வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்காங்க. பிருந்தா இவங்க 2 பேரும் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வீரா மட்டும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய 2-3 அண்டா இருக்குது. அது ஃபுல்லாக பாத்திரம் வந்து குமிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் தேய்க்கும்போது நம்ம மாறனுக்கே சங்கடமாயிடுது. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காளே, சரி நம்மளும் உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. மற்றவங்க யாரும் வேலைக்கு வரவே இல்லை, ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை பார்க்கணுமான்னு கொஞ்சம் கூட தப்பாக யோசிக்காமல் அப்படியே அவரும் வீராவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன வீரா, வேலை வந்து நெட்டி கலண்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுமா வீரான்னு சொல்லி அஸ்கி வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன். இதை கேட்ட உடனே, ஏண்டா சாமி நான் பார்த்துக்கிறேன்டா. இல்லை வீரா, உனக்கு சரியாக வந்து வேலை பார்க்கவே தெரியல, தள்ளி உட்காருன்னு சொன்னோன்னே வீரா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நானும் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு எந்த விதமான ஒத்தாசையும் பண்ணாமல் இருக்கிறது தாண்டா ரொம்பவே நல்லது. அப்படியெல்லாம் இல்லை, என் பொண்டாட்டி அப்படியே நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். அப்படியே பக்கத்தில் உட்காந்து சோப்பு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீரா கையை பிடிச்சி அப்படியே வந்து நல்லா சோப்பு போடணும் வீரா, இப்போ எப்படி பாரு தட்டு சும்மா பல 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 பலன்னு இருக்குன்னு சொல்லி வீரா கையில் சோப்பு இருக்குது. வீரா கையை பிடிச்சி அப்படியே சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே வீராவை வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைக்குது. டேய் சாமி, நீ ரொமான்டிக்காக வந்து பேசுகிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் சோப்பு விற்கிற வேலையில் நம்ம இது மாதிரிலாம் ரொமான்டிக்லாம் வந்து பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு பாரு, ஃபுல்லாக அந்த சோப்பையே வந்து கரைச்சிருவ போல இருக்கு. ஓ, இப்போ நம்ம பட்ஜெட் வைஸாகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கா? சே, பழையபடி மட்டும் இருந்திருந்தா வண்டி நிறையா சோப்பு இறக்கியிருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜாலியாக தானே இருக்குது, நீ தேய்ச்சி கொடு, நான் தண்ணியில் வந்து முக்கி வைக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி வேலையை எல்லாத்தையும் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பியும் எல்லாத்தையும் பழையபடி நம்ம கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாத்தையும் பார்ப்போண்டா அப்படின்னு சொல்கிறப்ப பீரா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிடா, நிச்சயம் நம்ம எல்லாத்துலேருந்தும் வெளியில் வருவோம்னு சொல்கிறப்ப நம்ம பிருந்தா மாட்டுக்கும் அப்படியே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகிறப்ப பிருந்தா, இந்த பாத்திரம்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம மாறன்கிட்ட லைட்டாக வந்து திம்புரா வந்து பேசுகிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி உன் தங்கச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? அவள் ஏதாவது சின்ன பொண்ணுடா, அவள் ஏதாவது வேலை இருக்கும். அப்படி என்ன வேலை இருக்கான்? நாள் ஃபுல்லாக வந்து வீட்டில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாத்திரத்தை கூட தூக்கி உள்ளே வைக்க தெரியாதா அப்படின்னு சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓ இந்த அளவு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்கள் தயவில் நிற்கிறோங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்போ நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கேன். பதிலுக்கு என் புருஷன் மட்டும் வாங்கி தர வேண்டியதெல்லாம் தரட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் வட்டியும் முதலுமா நான் திருப்பி தரேன். அப்புறம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை பார்த்தாலே எல்லாரும் தள்ளி நிற்பீங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிருந்தா. அவங்க மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து, ஆனால் உன் தங்கச்சி செய்கிறது எதுவுமே வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா பிருந்தா எதுவும் சொல்ல கேட்காம கோச்சிக்கிட்டு போகிறா. அத்தை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அத்தை, இந்த ஜாமானை தூக்கி உள்ளே வையின்னு சொன்னேன், அதுக்கு தான் அவள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. வீரா மட்டும்தான் இங்கே எல்லா வேலையும் பார்க்கணுன்னு தலையெழுத்து எழுதியிருக்கா. பாவம் இல்லையா, கடையிலையும் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா.
படிக்கிறா, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ வேலை செய்கிறா நம்ம வீரா. அது மட்டும் இல்லாமல் நீ இதெல்லாம் செய்ய வேணான்னு கூட நாங்கள் சொல்லலை. ஆனால் கூட நின்று அக்கா இவ்வளோ உதவி செய்கிறையே, நான் ஏதாவது உனக்கு ஏதாவது பதிலுக்கு செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட கரெக்டஸிக்கு கேட்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்ட உடனே விருடா அவ சின்ன பொண்ணு, இதே தான் வீராவும் சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சின்ன பொண்ணு, அவங்க வயசில் வந்து இதோட அதிகமான கஷ்டத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாறன். சரிடா, இது ஒரு பிரச்சனையாக ஆக்க வேணான்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது எல்லாம் விஜய் வந்து நோட் பண்ணுறாங்க. ஓ, வீராக்கும் பிருந்தாக்கும் இந்த குடும்பத்தில் லைட்டாக இப்படி ஒரு மோதல் வந்து ஸ்டார்ட் ஆகுதா? சரி, அவளை லைட்டாக டியூன் பண்ணி விட்டா போதும், அவளை வச்சு அந்த குடும்பத்தை வந்து பிரிச்சிடலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இல்லைம்மா, இப்போ வேற ஒரு யோசனை வந்து தோணுது. நம்ம பார்க்குற வேலையை அங்கே பிருந்தா பார்த்தா எப்படி இருக்கும்? பிருந்தாவா? ஏய், அவள் யார்? வீராவோட தங்கச்சி. ஆனால் அவளுக்குள்ள போட்டி பொறாமை எல்லாம் வந்துருச்சுமா. கண்மணியாவது சமாளிக்க தெரியுமா? பிருந்தாக்கு என்னம்மா தெரியும்? அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எதாவது லைட்டாக வந்து சொன்னால் கூட போதும், அது எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு ஏமாந்து விடுவாமா அப்படிங்கிறாங்க. சரியான டைம் வரட்டும், அவங்களுக்குள்ள லைட்டாக ஒரு மோதல் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வீராவும் மாறனும் கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறப்போகுதுடா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் ஆமாம், எல்லாம் வந்து கார்த்தியால் தான். ஏண்டி, கார்த்தி வந்து இது மாதிரிலாம் அவன் தயவுனால தான் கடை டெவலப் ஆகுதுங்கிறனால பிருந்தாக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடிருச்சோ? டேய், இன்னமும் நீ அதை விடலையாடா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்ம பிருந்தாவும் கடைக்கு வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, நீ எதுக்கு கடைக்கு வரேன்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க. இப்போ நான் அந்த கடையோட பார்ட்னர், நான் வரணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னேன். கீழே இறங்கி வராங்க. பிருந்தா, நீ எங்கம்மா வர? கடையில் வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து பார்க்கணும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், நானும் பொறுப்பாக நின்று பார்க்கணும்ல. நம்ம கடை முன்ன பின்ன நீ வந்து பார்த்துருக்கல்லம்மா, அங்கே ஜாமானை வைக்கிறதுக்கு கூட பெருசாக இடம் இல்லை. நான், ராகவன், கார்த்தி, அப்பா 4 பேர் இருக்கோம். கடையில் நீ எங்கேம்மா வந்து உட்காருவ? இன்னொன்று 10,000 15,000த்துக்கு தான் வருமானமே ஓடுது. நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுற? நீ நல்லபடியாக வந்து வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடு. என்னம்மாம்மா, என்ன வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன் சொல்கிறீங்களா அப்படின்னு வம்படியாக வம்புழுக்கிறாங்க நம்ம பிருந்தா. நான் அப்படி சொன்னேன்னா அங்கே நடக்கிற வரவு செலவுக்கு இதெல்லாம் சரியே வராது. அதான் சொல்கிறான்ல, சின்ன கடைமா, அங்கே போய் நீ என்னமா வரவு செலவு பார்க்க போகிற? இதுவே ராமச்சந்திரன் கடை அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா நீ ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு வேலையும் கூட பார்க்கலாம். ஆனால் அங்கே 100 ஸ்கொயர் ஃபீட்டு தாம மொத்த கடையே அளவு. அங்கே நம்ம என்னமா வந்து செய்ய முடியும்? இதில் கபோர்டு வேற வச்சுருக்கோம், எல்லாருக்கும் துணி வேற காட்டணும், நிற்கையே போதிய இடம் வந்து இருக்காதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, சரி நான் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நான் வீட்டில் இருந்தே சும்மா உட்காந்துக்கிறேன். ஆனால் என் புருஷன் உரிமையாக எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வருவேன், யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நானும் ஐயோ பாவம்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, என்ன அவள் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பேசுகிறான்னு சொல்லி கோத்தின் உச்சத்தில் மாறன் வந்து கேட்கலான்னு போகிறப்படி, அவள் சின்ன பொண்ணுடா ஏதோ ஒன்று பேசிட்டா விட்றா அப்படின்னு சொன்னோன்னே, இதை பார்த்தா சின்ன பொண்ணு பேசின மாதிரி தெரில, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வன்மம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு மாறன் கண்டுபிடிக்கிறாங்க.